இல்ல நாங்க தெளிவா நேத்து அதுக்கான கம்ப்ளீட் டீடைல் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு அவார்டு ஃபங்க்ஷன்ல பெண் ஆளுமை அப்படின்னு அரசியல் ரீதியாக எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. அப்போ சுதீஷ் அது பேசுறப்போ ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியலில் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அவங்க பொதுச் செயலாளராக, இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவரா வராங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுறாங்க. மறுநாள் பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் இப்படி கை காட்டுற மாதிரி சோசியல் மீடியால போட்டோஸ் எல்லா இடத்துலயும் பகிரப்பட்டது. அதை எடுத்து சுதீஷ் அவருடைய பேஸ்புக் பேஜ்ல பகிர்ந்தார். அதுதானே ஒழிய வேற ஒண்ணு. இதுதான் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். கேப்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன் மானசீக குரு என்று திரையுலகில் இருந்த போதும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகும் பகிரங்கமா அறிவிச்சிருக்கார். அதனாலதான் ஜானகியம்மா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் இன்னைக்கு கேப்டன் கையில கொடுத்து 2005 நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த வாகனத்துல தான் தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்தார். அந்த வண்டியினுடைய நம்பர் 2005, கட்சி ஆரம்பிச்சது 2005. அதுதான் கேப்டன் சொல்வார், இது எழுதப்பட்டது, இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அப்ப கேப்டன் மாநாட்டில் சொன்னார். அதுக்கு அடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த காது கேளாதோர் பள்ளிக்கு பண உதவி, உணவு கேப்டன் பிறந்த நாளுக்கு தந்துகிட்டு இருக்கோம். இது பல வருஷமா. எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் கூட ஒரு வாட்டி கூட அந்த ஸ்கூலுக்கு போய் எந்த நிதியோ உதவியோ வழங்கல. ஆனா கேப்டன் பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலயும் அவர் ஓப்பனா சொல்றாரு, என்னுடைய மானசீக குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனாலதான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு கேப்டனை உலகமே இன்னைக்கு சொல்றாங்க. எங்க தலைமை கழகத்துல வேற ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான். அப்படி நாங்க பகிரங்கமா அதை ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி என்ன தலைமை அலுவலகத்துல இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல இன்னைக்கு நீங்க அரசியல் துறையில இருக்கீங்க, உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்க பெண் ஆளுமையில நீங்க ரோல் மாடலா எடுக்கிறீங்கன்னு அப்ப என்கிட்ட கேட்டாங்க. இதான் உங்ககிட்ட சொல்ற, அரசியலில் பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். நான் சொல்லணும்னா அம்மையார் இந்திரா காந்தியை சொல்லலாம், மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம், வேற யார் வேணாலும் சொல்லலாம். ஏன் நான் அவங்களெல்லாம் சொல்ல, அவங்களும் வடநாட்டுக்காரர்கள். அவங்க பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் சிஎம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட் எந்த ரிலேஷனும் இல்லை, லிங்கும் இல்லை. ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்